recording. Okay. Screen எல்லாருக்கும் தெரியுதுல? தெரியுது. Okay. So banks, hedge funds, ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மார்க்கெட்ல சுற்றுவாங்க. இதுல நம்ம யாரு ப்ரோ அப்படின்னா, நம்ம தான் இந்த லாஸ்ட் கேட்டகரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் கிடையாது, ஹெட்ஜ் ஃபண்டும் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன்ஸும் கிடையாது, பேங்க்ஸும் கிடையாது. நம்ம தான் இந்த லாஸ்ட் கிரைட்டீரியா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்றவங்க. புரியுதா? புரியுது. இப்ப இவங்க எல்லாரும் இந்த மார்க்கெட்ல எப்ப வருவாங்கன்னா, ஸ்பெசிபிக்கான டைம்ஸ்ல ஸ்பெசிபிக்கான டேல உள்ள போடுவாங்க. ஏன்னா இப்ப நீ அடிக்கிற ஒரு நாட்டுனாலயோ 2 நாட்டுனாலயோ மார்க்கெட்ல ஒரு கேண்டில் ஒரு விக்கு கூட வராது. நம்ம அடிக்கிற பொசிஷனுக்கு ஒரு விக்கு கூட மார்க்கெட்ல மூவ் ஆகாது. அப்ப இவனுங்க உள்ள இருந்துகிட்டே இருப்பானுங்க சைலண்டா. அந்த ஒரு மூவ் வரும் பெருசா வந்து அடுத்த நிமிஷம் இவங்க உள்ள வந்துட்டானுங்கன்னு தெரியும். அது ஒரிஜினல் மூவா இல்ல மேனிபுலேஷனா அதை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இப்ப இவங்களை பத்தி நமக்கு தெரியணுமானா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பேசிக்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கான்றது. இப்ப ஃபோரெக்ஸ் ஏன் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிளெக்சிபிலிட்டி. ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுல? ப்ரோ உனக்கு தெரியலன்னா ஜிமீட்ல இருந்து டக்குன்னு வெளில போயிட்டு வந்து வந்துருச்சு. அப்போ உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி. அதுக்காக தான் எல்லாம் ஃபோரெக்ஸ் வருவாங்க. இந்தியன் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்லாம் விட்டு ஃபோரெக்ஸ் வரும். எதனால இது ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா, ஃபோரெக்ஸ்ல மொத்தம் 4 டைப் ஆஃப் செஷன்ஸ் இருக்கு. செஷன்னா என்னன்றது வரேன். என்னென்ன முதல்ல செஷன்ஸ் இருக்குன்னா, ஏசியன், லண்டன், நியூயார்க், லண்டன் க்ளோஸ். இந்த மாதிரி 4 வகையான செஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஊர்ல அவன் ஒரு மூலையில இருப்பான், உலகத்தோட ஒரு மூலையில. அப்ப அவனுக்கு ஒரு டைம் ஜோன் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல இந்தியால இப்ப மணி 8 மணி ஆகுதுன்னா, அமெரிக்கால இப்பதான் 11 AM. புரியுதா? புரியுது. அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டிக்காக வருவாங்க. இப்ப அதனாலதான் ஃபோரெக்ஸ் 4ஆ பிரிப்பாங்க. இந்த 4 எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எப்பவுமே ஏசியா. அன்னைக்கு நாள் ஓப்பன் ஆகிற செஷன் ஏசியா தான். அடுத்த செஷன் லண்டன், அடுத்தது நியூயார்க், அடுத்தது லாஸ்டா வரவன் தான் இந்த லண்டன் க்ளோஸ். இப்ப இதை நம்ம எப்படி ப்ரோ இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏசியன் செஷன் ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த செஷன்ல தான் ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதாவது பர்டிகுலர் இந்த டைம் விண்டோக்குள்ள. அது என்ன டைம் விண்டோன்றது நம்ம போக பார்ப்போம். ஸோ அந்த நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்றதுனால அந்த பர்டிகுலர் டைமிங்கை ஏசியன் செஷன் மாத்திட்டாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, லண்டன் செஷனோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், விச் மீன்ஸ் யூரோப்போட ஸ்டாக் மார்க்கெட். புரியுதா? புரியுது. இப்ப இந்த செஷன்ல அப்ப என்ன ஓப்பன் ஆகும்? யாரோ பேசுறீங்க, பட் ரொம்ப வாய்ஸ் லோவா கேக்குது. நியூயார்க் ஓபன் ஆகுமா ப்ரோ? நியூயார்க்கோட ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆகிற டைம். அப்ப லண்டன் க்ளோஸ்னா என்ன ப்ரோ? லண்டன் தான் இங்க ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. அப்ப இங்க என்ன ப்ரோ நடக்கும்னா, இது பேசிக்கலி இங்க ஓபன் ஆகிற ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி இங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க மொத்தமா. இது வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும், 2 hours மட்டும்தான் இருக்கும் இந்த ஒரு செஷன் மட்டும். ஸோ இதுக்கு எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனு க்ளோஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தமா அந்த செஷனை அன்னைக்கு நாளோட எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ற டைம் இது. புரியுதா? புரியுது. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஸோ மொத்தமா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த 4 செஷன் தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பாருங்க, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல
அப்ப நம்ம இதுதான் இந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்காக தான் ப்ரோ எல்லாரும் ஃபோரெக்ஸ் வருவாங்க. 10 செகண்ட் ப்ரோ. புரியல ப்ரோ? ப்ரோ ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது கனெக்ட் பண்ணும்போது வெளில வந்துடுது. நான் ஒரு 10 செகண்ட் கனெக்ட் பண்ண மட்டும் வந்துடுறேன். ஓகே. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. கனெக்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. இப்ப சில பேர் காலையில வேலைக்கு போறவங்க, ப்ரோ நாங்க காலைல வேலைக்கு போவோம் ப்ரோ, நான் நைட்டு தான் ப்ரோ வருவேன், ஈவினிங் தான் வருவேன்றவங்க இந்த 2 செஷனை சூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் நியூயார்க், லண்டன் க்ளோஸ். இல்ல ப்ரோ நாங்க நைட் ஷிஃப்ட் போறோம் ப்ரோ, நான் காலைல மத்தியானம் வீட்டுல தான் ப்ரோ இருப்பேன் அப்படின்றவங்க ஏசியா, லண்டன் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்காக தான் உள்ள வருவாங்க. எல்லா செஷனும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது உன்னோட கன்வீனியன்ட்ல இருக்கோ அவனை மட்டும் மாஸ்டர் பண்ணா போதும். புரியுதா? ஓகே புரியுது ப்ரோ. புரியுதா சசிரேகா உங்களுக்கு? ஹலோ. புரியுது ப்ரோ. இப்ப ஓகே. சோ இப்ப இவங்களோட டைமிங்க பாப்போமா? அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே, சசிரேகா உங்களுக்கு ட்ரேடிங் வியூனா என்னன்னு தெரியுமா? ட்ரேடிங் இல்ல இல்ல, அதுல இருக்க டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஒண்ணுமே பண்ண வேணாம். உங்களோட ட்ரேடிங் வியூல இங்க கீழே ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா. இது உங்களுக்கு எந்த டைம் ஜோன்ல இருக்கும் தெரியாது, நீங்க எதை வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. மேபி நீங்க கொல்கட்டா வச்சிருக்கலாம், யூடிசி பிளஸ் 530 கொல்கட்டால இருக்கும். அது எதுவா இருந்தாலும் அதை யூடிசி -4க்கு மாத்திக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ட்ரேட் பண்ண போற மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ன்றதால இந்த யூடிசி -4ல தான் நம்ம எல்லாமே பேசுவோமே. ஓகேவா? சோ இப்ப இது எல்லாமே புரிஞ்சுதா? இப்ப டைம் சொல்ல ஆரம்பிக்கவா? ஓகே. இப்ப ஏசியன் செஷன் எப்பனா 22:00, லண்டன் 2:05, NY 7:10, London close 10 to 12 PM, AM, PM. இது எல்லாமே ரயில்வே டைம். ஓகேவா? எதுவுமே 12 hour ஃபார்மட் கிடையாது, எல்லாம் 24 hour ஃபார்மட். ஓகே. இதுதான் பேசிக்கா செஷன்ஸோட டைமிங். இப்ப இதை நம்ம இந்தியன் டைம் கன்வெர்ட் பண்ணா இந்தியால இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். வேற எந்த ஊர்லயும் எவனாலையும் இவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப இந்தியன் டைமுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. ஏசியன் செஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம ஊர் டைமுக்கு காலையில 6:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் ஏசியா செஷன் ஓடிட்டு இருக்கும். லண்டன் செஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம ஊர் டைமுக்கு 12:30ல இருந்து 1:30 2:30 வரைக்கும் லண்டன் ஓடிட்டு இருக்கும். NY எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா ஈவினிங் 4:30 மணில இருந்து 10 AM-னா 9:30னா 7 மணி, 9:30 7:30 வரைக்கும் ஈவினிங். நான் சொல்றது இதெல்லாம் நம்ம ஊர் டைமுக்கு சொல்லிட்டு இருக்கேன், PM. வெறும் இந்த 9:30 AM, அதுக்கப்புறம் எல்லாமே PM தான். 2:30 PM, 12:30 PM. அப்புறம் இந்த லண்டன் க்ளோஸ்ன்றவன் நம்ம ஒரு டைமுக்கு 7:30 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும்.
புரியுதா எதனால நம்ம ஊர் ஆட்கள் எல்லாம் ஃபோரெக்ஸ் சூஸ் பண்றாங்கன்னு? புரியுது. இந்த ஒரு பிளெக்சிபிலிட்டிக்காக தான் ஃபோரெக்ஸ் குள்ள வருவாங்க. ஆனா மத்த எந்த ஊருக்கும் இந்த பிளெக்சிபிலிட்டி கிடையாது. இப்ப அமெரிக்காக்கார லண்டன் செஷன் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சானா அவன் நடுராத்திரி உட்காந்து ட்ரேட் பண்ணணும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம மத்தியானம் ஏஞ்சி வந்தா லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்பவுமே நம்ம இந்த டைமை சூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூடிசி -4 மாத்திட்டு எல்லாமே யூடிசி -4 டைமிங் தான் வரும். ஓகேவா? இப்ப டெய்லி கேண்டலோட ஓப்பனிங் டைம் சொல்றேன். இப்ப ஃபோரெக்ஸ் மார்க்கெட் முதல்ல எப்ப ரன் ஆகும் சொல்லிடுறேன். ஃபோரெக்ஸ் அண்ட் ஃபோரெக்ஸ் ஸ்டாக்ஸ் இல்ல சாரி, ஃபோரெக்ஸ் இண்டிசஸ் கமோடிட்டிஸ் இதெல்லாம் எவ்வளவு எத்தனை மணி நேரம் ரன் ஆகும்னா 24/5 மார்க்கெட். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அவ்வளவுதான் ரன் ஆகும். சாட்டர்டே சண்டே லீவு. இப்ப கிரிப்டோ மார்க்கெட் எப்படின்னா அவன் 24/7 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருப்பான் அவன். இப்ப இங்கதான் இன்னொரு ஒரு இது வரும். இப்ப இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் எப்ப ப்ரோ ஓப்பன் ஆவான் அப்படின்னா, ஃபோரெக்ஸ் மார்க்கெட் நம்ம ஊர் டைமுக்கு திங்கட்கிழமை காலையில 2:30 மணிக்கு ஓப்பன் ஆயிடும் 2:30 AM-க்கு. அத நம்ம யூடிசி -4ல கன்வெர்ட் பண்ணும்போது 17 சண்டே 17க்கு ஓப்பன் ஆகும். நம்ம ஊருக்கு அது மண்டே விடிகால விடிஞ்சிச்சு. ஆனா அமெரிக்கால அது சண்டே ஈவினிங். இப்ப ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு மண்டே 2:30க்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு எப்ப ப்ரோ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா சாட்டர்டே ஏர்லி மார்னிங் 2:30 AM-க்கு க்ளோஸ் ஆயிடும். புரியுதா? அதே மண்டே 17க்கு ஓப்பன் ஆகி ஃப்ரைடே 17க்கு க்ளோஸ் ஆயிடும் அமெரிக்கால சொல்லணும்னா. இது கரன்சிக்கு நேற்று நம்ம பார்த்தோம்ல, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கரன்சி மார்க்கெட்டோட டைமிங். இப்ப கமோடிட்டி மார்க்கெட் அவனும் இதே டைம் இதே மாதிரிதான் 24.5 24x5 தான். ஆனா அவனோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா கரன்சி மார்க்கெட்ல இருந்து 1 hour தள்ளி ஓப்பன் ஆகும். அப்படின்னா என்னன்னா யூடிசி -4ல 17க்கு ஓப்பன் ஆக மாட்டான், 18க்கு ஓப்பன் ஆகும். அப்ப நம்ம ஊர் டைமுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்? 3:30 AM-க்கு ஓப்பன் ஆகும். இதேதான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆர் இண்டிசஸ் நீங்க அப்படியும் வச்சுக்கலாம். அவனுங்களும் அதே 18க்கு தான் ஓப்பன் ஆவானுங்க, 1 hour தள்ளி. கரன்சி மார்க்கெட்ல இருந்து 1 hour தள்ளி ஓப்பன் ஆவானுங்க. அதே மாதிரிதான் க்ளோசிங்கும். இப்ப எப்படி இவன் 2:30க்கு க்ளோஸ் ஆகுறானோ இவனும் 3:30க்கு க்ளோஸ் ஆயிடுவான். சாரி இவன் 3:30 க்ளோஸ் ஆக மாட்டான், இவன் 2:30 க்ளோஸ் ஆயிடுவான். ஓகேவா? -4ல சொல்லணும்னா 17க்கு க்ளோஸ் ஆயிடும். ஓப்பனிங் மட்டும்தான் 1 hour தள்ளி, க்ளோசிங் 1 hour பிஃபோர். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த ஏஷியன் 6:30 to 9:30 சொன்னீங்களா, அப்ப அந்த 9:30ல இருந்து அந்த 12:30க்குள்ள இருக்கிற டைம் அது என்ன ட்ரேடிங் ஹவுஸ்? இப்ப அடுத்து அங்கதான் வரேன். சூப்பர். இப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோ என்ன சொன்னோம்னா, இப்ப இந்த இதுக்கு நடுவுல சில கேப்ஸ் எல்லாம் வருதுல்ல, 6ல இருந்து 9:30, அப்ப 9ல இருந்து 12:30 நாங்க என்ன ப்ரோ பண்றது? 2ல இருந்து 4:30 என்னது ப்ரோ? 7:30, 2ல இருந்து 4:30. இப்ப இந்த டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா? கேக்குதா? இந்த 2 hour டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லஞ்ச் ஆர் அப்படின்னுவாங்க. அந்தந்த செஷனோட லஞ்ச் வருது. இப்ப 9:30 to 12:30னா அது ஏசியனோட லஞ்ச் அவர்.
அந்த டைம்ல நம்ம எதுவுமே இது நம்ம சாட்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஓகே. ம். ஏன்னா அந்த டைம் லஞ்ச் ஹவர்ல என்ன நடக்கும்னா யாரும் பெரிய பிளேயர்ஸ் உள்ள இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் டெட் ஆயிடும். அதுக்கு பேர் நம்ம வந்து ட்ரேடிங் கான்செப்ட்ல அதுக்கு பேர் டெட் டைம் அப்படிங்கும். அந்த டைம்ல கேண்டில் நவுரும், ஆனா பெரிய பெரிய மூவ்மெண்ட் வராது. ஏன்னா அதனாலதான் அதுக்கு பேர் லஞ்ச் ஹவர். பெரிய பெரிய ஆட்கள் நான் சொன்னேன்ல இங்க ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு ம். அவனுங்க சாப்பாடு சாப்பிட போயிடுவானுங்க. லஞ்ச் ஹவர் அது. ஓகே ப்ரோ. அதே மாதிரிதான் இங்க 12:30 to 2:30னா அப்ப 2:30 to 4:30 என்ன ப்ரோ? அப்ப அது என்ன ப்ரோ கணக்கு? டீ பிரேக். லண்டன் லஞ்ச் ஹவர். டீ பிரேக்கா? அதுவும் லஞ்ச் ஹவர் தான். அதுவும் லஞ்ச் ஹவர் தான்யா. வேற இதுல லஞ்ச் ஹவர். ஆனா அது லண்டனோட லஞ்ச் ஹவர், ஏசியன் கிடையாது. லண்டனோட லஞ்ச் ஹவர் ப்ரோ. அதெல்லாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆகிற டைம் ப்ரோ, அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட். இப்ப நம்ம இந்தியால நிப்டி, பேங்க் நிப்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது 9:30ல இருந்து 11:30 வரைக்கும் மூவ் இருக்கும். ஆனா 11:30 to 1:30 பாத்தீங்கன்னா டெட் ஆயிடும் தெரியுமா? அப்போ லஞ்ச் ஹவர். ஏன்? அது நம்ம ஊர் டைமுக்கு சாப்பாடு சாப்பிடுற நேரம், மதியானம் சாப்பாடு. அது நம்ம ஊர் ஸ்டாக் மார்க்கெட், அதனால நம்ம ஊர் டைமுக்கு அடாப்ட் ஆனா அது நம்மளோட 12:30 மணி சாப்பாடு சாப்பிடுற நேரம். அதே மாதிரிதான் அவன் அந்த ஊருக்காரனுக்கும் லண்டன் காரனுக்கும் அது அவங்க ஊர்ல லண்டனோட டைம் ஜோன் படி அது அப்பதான் அவங்களுக்கு லஞ்ச் ஹவரா இருக்கும். அதனாலதான் அதை அந்தந்த செஷன்ஸோட லஞ்ச் ஹவர்னு கூப்பிடுவாங்க. புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இப்ப இதோட கையோட உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்ன்றத சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே உங்களோட செட்டிங்ஸ்ல மாத்திக்கணும். நீங்க இங்க ஃபேவரட்ல என்ன வச்சிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிடு. இப்ப இந்த செக்ஷன்ல இந்த 2வது பாக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இதுல இந்த ட்ரெண்ட் லைன்ன்ற ஒரு டூல ஃபேவரட் போட்டு வச்சுக்கோ. ஃபேவரட்னா என்னன்னா, இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்ப இந்த கீழே இருக்க பாக்ஸ் நோட்டீஸ் பண்ண ஒண்ணு காணாம போயிருக்கும். இப்ப நான் அதை ஆட் பண்ணனே ஒண்ணு கடைசி நீங்க வந்து உட்காந்துச்சா, அது எதுக்குன்னா எனக்கு ஒரு தடவையும் நான் இங்க போயிட்டு தேடிட்டு இருக்க தேவையில்ல, எனக்கு எல்லாமே கீழே ஃபேவரட்ல வந்துடும். அப்ப நீ ஃபேவரட்ல என்னென்ன போடணும், நான் போட்டிருக்கிறது எல்லாமே அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்றதா கவனமா நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் டூல். ஓகேவா? அடுத்தது ஹரிசான்டல் ரீ. ஓகேவா? இந்த செக்ஷன்ல இந்த 2 டூல் தான். அடுத்தது 3வது செக்ஷன்ல ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். அடுத்தது ஃபிப் டைம் ஜோன். ஓகேவா? அடுத்தது 4வது செக்ஷன்ல எதையுமே தொட மாட்டோம். 5வது செக்ஷன்ல லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், இந்த 2 டூல் தான். ஓகேவா? அடுத்தது 6வது பொசிஷன்ல 6வது டூல்ல வெறும் இந்த பிரஷ், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இந்த பாத்து. ஓகேவா? அடுத்தது இந்த டெக்ஸ்ட் டூல்ல வெறும் இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். புரிஞ்சுதா? இப்ப அது எல்லாத்தையும் ஃபேவரட்ல போட்டனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். உனக்கு இது சார்ட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற பட்சத்தில் இதர் நீ இப்படி கீழே தள்ளி இப்படி ஓர வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கீழே கார்னர்ல ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கா, இதை இப்படி அன்டிக் பண்ணி விட்டனா அந்த ஃபேவரட் போயிடும். அப்படின்னா மறுபடியும் இதை டிக் பண்ணா அந்த ஃபேவரட் வந்துடும். புரியுதா? இப்ப அடுத்தது டைம் ஃப்ரேம்ஸ். இங்க மேல தெரியுதா? இதுக்கு பேர் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இத பத்தி தெரியுமா சசிரேகா? 1 ஹவர்னா என்ன, 4 ஹவர்னா என்ன, டெய்லினா என்னன்றது தெரியுமா? அது தெரியும் ப்ரோ. இப்ப 1 ஹவர்னா அந்த ஓடிட்டு இருக்க கரண்டா இருக்கிற ஒரு கேண்டில் வந்து அந்த 1 மணி நேரத்தை குறிக்குது. அதெல்லாம் தெரியும், இந்த பேசிக்ஸ்லாம். சோ அதெல்லாம் தெரியும். எல்லாருக்குமே தெரியும்ல அந்த பேசிக்ஸ். தெரியும் bro. இப்ப என்னென்ன டைம் ஃப்ரேம் நீ ஃபேவரட்ல வைக்கணும் அப்படின்னா M5, M15, H1, H4, டெய்லி, வீக்லி, மந்த்லி. அதை எப்படி ப்ரோ ஃபேவரட்ல வைக்கிறது? மறுபடியும் அதே மாதிரிதான். இங்க போயிட்டு அழுத்தம்னா இங்க ஃபுல்லா லிஸ்ட் வரும். அதுல போயிட்டு நான் சொன்ன எல்லாத்தையும் போயிட்டு ஸ்டார் போட்டு வச்சுக்கினா இங்க மேல உனக்கு லைனா வந்துடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப அடுத்தது பேர். எப்படி ஒரு வாட்ச் லிஸ்ட நீட்டா வைக்கணும், இதுக்கு பேரு வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஃப்ரீ வெர்ஷன் தானே யூஸ் பண்றீங்க? ஓகே. இப்ப ஃப்ரீ வெர்ஷன்ல எப்படி கிளீனா வைக்கிறதுன்னு சொல்றேன். எடுத்த உடனே இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். இங்க இருக்கிற என்னென்ன கருமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்றேன். ஓகேவா? ஓகே. டெலீட் பண்ணிட்டு நீ பண்ண வேண்டிய வேலை, இங்க மேல டாப்ல ஒரு சிம்பிள் இருக்கா, இந்த ஒரு குட்டி டவுன் ஆரோ போட்டு அந்த டவுன் ஆரோ இப்படி கிளிக் பண்ணா இப்படி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஆட் செக்ஷன் ஒண்ணு இருக்கா, அதை இப்படி கிளிக் பண்ணா இங்க செக்ஷன் 1 வந்துடும். அந்த செக்ஷன் 1 இப்படி டபுள் கிளிக் பண்ணனா உன்னால ரீநேம் பண்ண முடியும். இதுல என்ன பண்ணணும்னா மேஜர்ஸ். ஓகேவா? ஓகே. இப்ப என்னென்னலாம் மேஜர் பேர் இருக்கு வரிசையா சொல்லுங்க பாப்போம். மத்தவங்க சொல்லாதீங்க, சசிரேகா நீங்க சொல்லுங்க. USD, GBP USD. இப்ப ஒரு நிமிஷம். இப்ப யூரோ யூஎஸ்டின்னு அடிச்சா இங்க இவ்வளவு வருது இல்ல. ஆமா. இந்த மேட்டரை நாளைக்கு பார்ப்போம். புரோக்கர்னா யாருன்றதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட வேலை, இந்த யூரோ யூஎஸ்டின்னு அடிச்சோன்னா இங்க forex.comனு ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, ஆமா, அவனையும் சாக்ஸோன் இன்னொருத்தன் இருக்கான்ல, ஆமா, இவனையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிடுச்சா? இப்ப இது எல்லாருக்கும், எனக்கு எல்லாருமே இது ஹோம்ஒர்க்கா வாட்ச் லிஸ்ட் மாத்தி எனக்கு போட்டோ அனுப்பும். இப்ப எந்தெந்த பேருக்குலாம் நான் 2 புரோக்கர் சொல்றேனோ அந்த பேருக்கு மட்டும் 2 புரோக்கர், யூரோ, ஜிபிபி, இவனுங்க 2 பேருக்குமே சாக்ஸோ அண்ட் forex.com. ஓகேவா? அடுத்தது DXYக்கு TVC capital.com. அடுத்தது கோல்டுக்கு ஒனாண்டா forex.com. சில்வருக்கு ஒனாண்டா forex.com. மத்த எல்லாமே ஒரு புரோக்கர், அது எல்லாமே forex.com. இப்ப அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி, அவனுக்கும் forex சாக்ஸோல ஒண்ணு, forex.comல ஒண்ணு. அடுத்தது DXY, இவன் தான் டாலரோட கரன்சி. நேத்து நான் சொல்ல மறந்துட்டேன் சசிரேகா, 7 மேஜர் சொன்னோமா, அந்த மேஜர் எல்லாத்துக்கூடயும் யூஎஸ்டின்ற ஒரு வார்த்தை வருதுல்ல, இவன் தான் அவன். இவனையும் 2 ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வேற என்ன மேஜர் இருக்கு? NZD USD, இவனுங்க எல்லாருக்கும் forex.com ஓகே. அடுத்தது AUD USD, அவனுக்கும் forex.com. அடுத்தது USD JPY, அவனுக்கும் forex.com. அடுத்தது USD checks, அவனுக்கும் forex.com. அடுத்தது USD CAD, அவனுக்கும் forex.com. இப்ப இருக்கிற எல்லா மேஜரும் ஆட் பண்ணிட்டுமா? ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ப்ரோ யூரோக்கும் ஜிபிபிக்கும் டிஎக்ஸ்ஐக்கு மட்டும் 2 புரோக்கரா வைக்க சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், பிகினிங் ஸ்டேஜஸ்ல யூரோ யூஎஸ்டின்றவன் தான் ஈஸியான பேர் ஃபார் பிகினர்ஸ், உள்ள வரவங்களுக்கு.
அப்ப நீ கத்துக்க கூடியதுன்னு பார்த்தனா யூரோ யூஎஸ்டியை மாஸ்டர் பண்றன்றது ரொம்ப ஈஸி மத்த பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ம் ம் இத ஏன் நான் பர்டிகுலர்லி இந்த 3 பேரை சொல்றேன்றத நாளைக்கு உங்களுக்கு நான் புரோக்கரையும் செஷன்ஸ் பத்தி இன்னைக்கு எடுத்த பாத்தீங்களா, ஆமா அத பத்தி இன்டெப்தா நாளைக்கு பார்ப்போம். இப்ப இந்த மேஜர்ஸை முடிச்சுட்டு இந்த டவுன் ஏரோ இருக்கு பாத்தீங்களா, ஆமா இதை இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா அதெல்லாம் உள்ள போய் ஹைட் ஆயிடும். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப மட்டும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இவன் வெளில வருவான். ஓகே இப்ப மேஜர்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது கமோடிட்டி ஆட் பண்ண போறோம். அவனை எப்படி ஆட் பண்ண போறோம்? அதே மாதிரி இங்க போங்க, ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்க, செக்ஷன் 1 வரும். அதை டபுள் டேப் பண்ணி கமோடிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்ப அடுத்தது என்னென்ன கமோடிட்டிஸ் இருக்கு? புரியல. கோல்டு சில்வர் கோல்டு XAU USD யூஎஸ்டி. இப்ப அவன்லயும் 2 என்னென்ன? ஒனாண்டா forex.com. அடுத்தது சில்வர் எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி. அவன்லயும் 2 ஒனாண்டா forex.com. அடுத்தது லாஸ்டா ஒருத்தனை யூஸ் பண்ணுவோம். அவன் யாருன்னா காப்பர். இவனுக்கு மட்டும் capital.com யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே புரோக்கர், அவ்வளவுதான். இப்ப கமோடிட்டி முடிச்சாச்சு, அத ஒரு டிக். அடுத்தது யாரு? மறுபடியும் ஆட் செக்ஷன். இவன் தான் இண்டிசஸ். இப்ப இவனுக்கு ஆட் பண்ணணும். அதே மாதிரி நாஸ் 100 நினைச்சா அவன் வருவான். இவனுக்கு பெப்பர்ஸ்டோன் புரோக்கர். அடுத்தது எஸ்பிஎக்ஸ் 500. இவனுக்கு எந்த புரோக்கரு? பிளாக் புல். அடுத்தது ஒய்எம் டவு ஜோன்ஸ்க்கு என்ன வரும்? யூஎஸ் 30 ஐயோ 20 நேஷனல் யூஎஸ் 30. இவனுக்கு பிளாக் புல். இங்க தெரியுதா? அவ்வளவுதான். இது 3 தான் ஆட் பண்ணி வைக்கணும். இப்ப கிளீனா இருக்க அவங்களோட வாட்ச் லிஸ்ட். மேஜர் வேணா மேஜர் பாத்துக்கலாம். அடுத்து கமோடிட்டி வேணா கமோடிட்டி இப்படி கிளிக் பண்ண வரும். இண்டிசஸ் வேணா இண்டிசஸ் இப்படி கிளிக் பண்ண வந்துடும். புரியுதா? இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். இத பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் இங்க போயிட்டு இதை இப்படி அழுத்தி இப்படி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டிஸ்கார்டுக்கு வந்து எங்க உங்களோட சேனல் இங்க ஹோம்வொர்க்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கா? சாரி, இது இப்படி வராது. இத நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். இப்படி ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை இங்க பேஸ்ட் பண்ணி விடணும் எல்லாரும். புரிஞ்சுதா? இப்ப இங்கதான் இப்ப இது எப்பவுமே இப்படி எங்கேயாவது இவ்வளவு பெருசாலாம் எழுத்து விடக்கூடாது. ரொம்ப சிம்பிளா இப்படி சின்னதா வச்சுக்கோங்க. இப்ப இங்க வேற என்னென்ன ப்ரோ நாங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃபுல்லா இப்படி இருக்கா? இதுல இந்த லாஸ்ட்ன்றத அன்டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ன்றது என்னன்னா ப்ரீவியஸா என்ன பிரைஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்றது. சேஞ்ச்னா இங்க இந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் வருது பாத்தீங்களா, விச் மீன்ஸ் இது அழுத்தி விட்டனே. டேபிள் பி. இப்ப இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச்ன்றது என்னன்னா பெர்சன்டேஜ். இங்க இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் மறைஞ்சிரும். இப்ப பாருங்க, இங்க பெர்சன்டேஜ் சிம்பிள் காட்டிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு? இப்ப நான் அந்த சிம்பிள் இப்படி எடுத்து விட்டா அந்த பெர்சன்டேஜ் மறைஞ்சிரும். எனக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் தேவையில்ல. எனக்கு தேவை இது என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. இது லாஸ்டா ஒன்ன பிரைஸ், இது இப்ப சேஞ்ச் ஆயிருக்க பிரைஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கான் அப்படின்றத பாக்க. சோ அந்த சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதையும் டெலிட் பண்ணி விட்டு சார்ட்டை சிம்பிளா எப்படி வச்சுக்கோங்க. இது ஏன் நடுவில் வருது? அதானே பார்த்தேன். சிம்பிளா இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வேணாம், சோ நான் ஆட் பண்ணல. புரியுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. என்ன முக்கிட்டு இருக்கானா? ஓகே.